ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வளிக்கக்கூடிய 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா என்னை இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, பூச்சி வெட்டு புழுவெட்டு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியும் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரஞ்சு பழத்தோல் பவுடரை யூஸ் பண்ணி முகத்தில் உள்ள கருமை எல்லாத்தையும் நீக்கி முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்க தேவையான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு பழ தோல் பவுடரை நம்ம வீட்டிலையே கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் கடையில் தான் எப்போவுமே வாங்கிக்குவேன். நாட்டு மருந்து கடை இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆரஞ்சு பழ தோல் பவுடர் கிடைக்குங்க. இதோட ரேட் 50 கிராம் 30 ரூபாங்கிற ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு பழ தோல் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 அல்லது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முகம் மற்றும் கழுத்துக்கு தேவையான அளவு எப்போவுமே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரியே ஹனியும் கூட ஆப்ஷனல் தாங்க. ஹனி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும். இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு காய்ச்சாத பால் இல்லைனா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு 2 அல்லது 3 வாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகத்தில் உள்ள கருமை எல்லாத்தையும் நல்லா நீக்கி முகத்தை எப்போவும் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக வச்சுருக்கோங்க. இது கூட நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு கூட சேர்த்து போடலாம். முகத்தை நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதோடு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி கருந்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இதில் நாம் ஹனியும் ஆலுவேரா ஜெல்லும் சேர்த்துருக்கிறதுனால முகத்தை ஒரே மாதிரி ஈவன் டோனாக வச்சுருக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவும் எந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் கழுத்து பின் கழுத்துக்கெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரியான ஈவன் லுக் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம தேன் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ட்ரையாக ஆகலாம், காஞ்சி போகாதுங்க. கொஞ்சம் ஈரப்பதமாகவே தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் கழுவும் போது நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி இதை நீங்கள் கழுவிக்கோங்க. ஃபேஸ் பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸும் க்ளோயிங்கும் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரியே நம்ம சேனலில் அதிமதுரம் ஃபேஸ் பேக், கடுக்காய் ஃபேஸ் பேக், இது மாதிரி நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வீடியோ நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.